Hi friends, welcome back to Lakshmi Amma Gamer. நான் உங்கள் ஷர்மிளா. இன்னைக்கு ஒரு ரெசிபி சூப்பராக ரெசிபி ஒன்று பார்க்கலாம் இருக்கேன். பட் எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு ஒரு குழுன்னு குல்ஃபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க சூப்பராக ஒரு குல்ஃபியை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மேங்கோ குல்ஃபிக்கு தேவையானது ஒரு 5 மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஆட் பண்ணுறதுக்கு சுகருங்க, பால் பவுடர், நட்ஸ் வந்து ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் டாப்பிங்ஸ்க்கு, அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு, அவ்வளோதாங்க. இப்போ மாம்பழம் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த பல்ப் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சதையும் நல்லா க்ளீனாக அழகாக வந்துடுங்க. இப்போ வெறும் நம்ம ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அதில் நிறைய சதை போகும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக வந்துடும். நான் ஃபைனலாக இதை பண்ணிவிட்டு இதோட ஸ்கின்னையும் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பால் நம்ம எப்படி காய்ச்சலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் பவுடர் நம்ம 100 கிராம்ஸ் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு 1.5 கிளாஸ் பால் வரணும். நமக்கு அந்த அளவுக்கு க்ரீமியாக காய்ச்சி பால் எடுக்கணும். அப்போ தாங்க நம்ம சாப்பிட்றச்சு நல்லா அந்த க்ரீமியாக நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே அந்த ஐஸ்கிரீம் நமக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்களா அந்த க்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்தது. ஸோ அதுக்காக நான் அந்த பீட்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பீட்டரை வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா அந்த க்ளம்ஸும் போயிடும். ஸோ அப்போ பால் காய்ச்சிக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க மாம்பழத்தை பார்த்தீங்களா? ஸோ தனியாக தோலை பாருங்கள், எல்லாமே டோட்டலாக க்ளீனாக அழகாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கு கூட நம்ம சுகர் ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது நான் வந்துட்டு மாம்பழம் நான் சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்குது. அதுக்காக நான் 10 ஸ்பூன் மட்டும் போடுறேன். இது டிபெண்ட்ஸ் அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் 10 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வேணும் கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் பேஸ்ட்ரியாக இருக்குது. நல்லா அது நம்ம ஒரு ட்ராப் கூட இதுக்கு தண்ணி நான் ஊற்றலை. ஸோ தட் இதுவே போதும், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது நட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நல்லா இந்த மாதிரி இது கூட நீங்கள் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆப்ஷன் தானே. ஸோ பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்துட்டு பாதாம் முந்திரி மட்டும் இருந்தனால இதை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பால் பார்க்கலாம். பால் நல்லா பொங்கிடுச்சு. ஸோ நான் ஃபுல் ஃப்ளேமை வச்சுட்டு கரண்டியை வச்சுட்டு கீப் ஆன் கிண்டிகிட்டே இருக்கிறதுனால அது சீக்கிரமாக காஞ்சிடுது. இதே மாதிரி நம்ம காய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா சீக்கிரமாக நமக்கு ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் கிடச்சிடும். பட் பொங்க விட்டுடாதீங்க, பால் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கரண்டி போட்டுகிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் எங்கே வெளியே போகிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். பாருங்கள் பாலும் காஞ்சிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்துடும். பால் கலரே மாறிடுச்சு பாருங்கள். ஸோ திக்காக வந்துடுச்சு. இப்போது நம்ம இதை வடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு போடுறதுனால அது மேலே அந்த ஏடு எல்லாமே நமக்கு வந்துட்டு அது ஃபில்ட்ரு ஆகிடும். ஸோ இது கூட நம்ம மாம்பழத்தெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான குலு குல்ஃபி ரெடி ஆகிட போகுது. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ இதோட கலர் பாருங்களேன், ஃபைனலாக சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க பீட்டரை வச்சுட்டு நல்லா கலக்கணும். இந்த கலக்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக வரும். உங்களுக்கு மில்க் மேட் வே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை கூட நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் அந்த க்ரீமி டெக்ஸ்டர் அதிகமாக கிடைக்கும். ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இது கூட இப்போது நம்ம நட்ஸையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போது இந்த நட்ஸ் போட்டு நம்ம எல்லாமே திருப்பி ஒரு 2 மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸோ இது ஓவரால் வந்துட்டு மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது கூட வந்துட்டு நான் மோல்டு உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். மோல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு நம்ம கடையில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி டைப்ஸ் ஆஃப் மோல்ட்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு குல்ஃபி மோல்டு தான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ அப்படி இல்லை, இந்த குல்ஃபி மோல்டு இல்லை, நம்ம வீட்லேயே தான் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸஸ் வந்துட்டு நம்ம இருக்கோங்க. நம்ம இட்லி ஊற்றிலாம் வைப்போம் அந்த மாதிரி கிளாஸஸ், இல்லை நார்மல் கிளாஸஸில் கூட மேலே வந்துட்டு சில்வர் ஃபாயில் போட்டு அதில் ஸ்டிக் போட்டு நம்ம ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ நான் இந்த ஸ்டிக் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அப்படியே ஊற்றுனீங்கன்னா ஃபுல்லாக, ஏன்னா அது திக்காக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக போய் அது ப்ளேஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து நம்ம ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கீழே வழியாமல் வேஸ்ட் ஆகாமல் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். எல்லாமே லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபைனலாக உங்களுக்காக நான் ஒன்று மட்டும் ஸ்டிக்கு போடுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம குலு குல்ஃபி ரெடி. இதை இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாங்க. அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.